வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. ஒரு மனிதன் சிரிக்கும்போது அவன் என்ன இனம், என்ன மதம், எந்த மொழியைச் சேர்ந்தவன் எல்லா பேதத்தையும் மறந்து தான் சிரிக்கிறான். அந்த எல்லாத்தையும் மறக்க வச்சு சிரிக்க வைக்கிற ஒரு சக்தி எப்போவுமே அந்த சிரிப்புக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் எந்த துன்பமும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற மெசேஜை சொல்லிவிட்டு வெல்கம் டு வாங்க பழகலாம். ஸோ இன்றைக்கும் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் நிறைய காமெடிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு இல்லையா? யசோதராவா? இது வந்து யசோதரன் தான். அதனால சிரிக்க வைக்கிறதுக்கான பக்தின்னு எதை சொன்ன? பக்தி சக்தி. ஓ, அந்த சக்தியா? சரி, ஓகே. நானும் ஏதோ கவுண்டர் ஏதோ கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் ஏதாவது கருத்து சொல்லுமேன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கேன். அதான் கெயில்னா சிக்ஸர், சேட்டுக்காரனா மிக்சர், இவ கூட பக்கத்தில் ப்ரோக்ராம் பண்ணலாம் ஒரே டார்ச்சர். இதுதான் இன்னைக்கான மாபெரும் கருத்து. நீங்களாம் ரசிக்கிறீங்க. ஆன்டி அப்புறம் எவ்வளோ சிரிக்கிறாங்க. அந்த ஆன்டி சிரிக்கிறது இருக்கட்டும், போன வாரம் ஊரே உன்னை பார்த்து சிரிச்சிச்சு. அதெல்லாம் ஏன் வரலாறுல வரும். ஏன்னா அந்த காலத்துலலாம் யாரோ அர்ஜுனனோ சந்திரனோ யாருன்னு தெரியல, பட் அவரே பொம்பளை வேஷம் போடுறாரு. ஏலக்கைவன், அவர் தான் பொம்பளை வேஷம். ஏலக்கைவன் இல்லடா, ஏலக்கைவன். ஓ, ஏகலைவன். அதே கரெக்டா சொல்ல தெரியல, நான் கரெக்ட் பண்ண வேண்டியது. ஐயோ. சரி, ஓகே, விட்டுருவோம். ஸோ இன்னைக்கும் ஜட்ஜஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும், ஜட்ஜ் பண்ணுறதுக்கும், சிரிக்கிறதுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் நந்தகுமார் சார். அதே மாதிரி நம்ம அழகான க்யூட்டான அமுல் பேபி மாதிரி இருக்கிற நம்ம நிலுக்ஷி மேம். ஸோ எப்படி மேம் நீங்கள் அவ்வளோ அழகாக யங்காக இருக்கிறீங்க இந்த வயசுல? யங்கு தானே. இவர் தான் தப்பாக தான் சொன்னார். இல்லையே, நான் சொல்லல, யங்னு தான் சொன்னேன். என்னை விட ஒரு வயசு கூட 20, 21. அவங்களுக்கு 21, பெரிய விஷயம் இல்லை. ஓ, உங்கள் பையனுக்கு 21? உன்னுடைய ஒரிஜினல் வயசு தான் போன முறை பார்த்தேன், 85 வயசு கிளவிமா இருந்தேன். ஓ, அது வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அவங்களான்னு நான் சொன்னேன். அவங்க கிடையாது, அது தனு தான். நான் அப்படி கெட்டாப்பா போட்டு வந்தேன். இல்ல கெட்டப் போடுறதுல இனிமேல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சரி, விஷயத்துக்கு வாங்க. சரி, இன்னைக்கு நீங்க நந்த மாஸ்டர் சொல்ல போறீங்க. அதாவது கணவன் வந்து தன் மனைவி வந்து பல்லாஸ்பத்திரி கூட்டி போனாராம் பல்லு கழட்டுறதுக்கு. போன டாக்டர் சொன்னாரோ அவங்க சம்சாரத்தில் பல்லில் ஓட்டை இருக்கு, அதை அடைக்கணுண்டு. அவர் புருஷன் சொன்னாரா 6 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன், வாயும் சேர்த்து அடைச்சிருக்குன்னு சொன்னாரா. 6 மூட்டை சிமெண்ட் வாங்கி அடைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இந்த அளவுக்கு வாய் இருந்திருக்கு, மருதான பூக்கு மாதிரி. வாய் அவங்க உங்களை சொல்லல, இவங்களை சொல்லல, இவங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணி அவங்க சந்தோஷம். இல்ல, அவ்வளவு அழகான வார்த்தையை அவர் பாவிச்சிருக்காரு. அது அழகான வார்த்தை. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. நிலுக்ஷி மேம் இன்னைக்கு விழுந்து சிரிக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க என்ன சொல்லி நாங்க விழுந்து சிரிக்க போறோம். நான் இன்னைக்கு சொல்றதா இல்ல, ஏன்னா எனக்கு எந்த டிப்ஸும் கிடைக்கல. பாத்தீங்க பொறைக்கு வந்துருக்கலாம். சரி, ஒரு பாட்டு ஆரம்பத்திலே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, என்ன அவசரம் சொல்லு பொண்ணே, நீ என் கண்ணு காழ இழுக்கணும், என் பிள்ளைக்கு தகப்பனாகணும், அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சம் விளையாடணும். ஓ, கொஞ்சம் அப்படி இப்படின்னா ஏதோ சங்கீதம். அதாவது விஜய் பிரகாஷ் மாதிரி ட்ரை பண்ணேன், அதெல்லாம் முடியல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல சொர்ணாய் வந்த பிரகாஷ் மாதிரி தான் ஆயிட்டு. வீட்டு சொர்ணாய் பிரகாஷ் நீ ஒத்துக்கொள்றதே பெரிய விஷயம். ஓகே, இன்னைக்கும் வந்து நிறைய காமெடிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய சீட்ஸுக்கு போங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறத நாங்க பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுடைய வசந்தம் குடும்பத்திலேருந்தே வரப்போகிறார். இவர் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஆல்ரெடி ஒரு எம்பி. இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. எம்பி எல்லாம் செம்மையா ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணுவார். ஸோ வெல்கம் மை பிரதர், மை காப்பி டீம் மேன் ஆஃப் தி செஞ்சுரி. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இப்போ வந்து தேர்தல் காலம் அப்படின்றனால நாங்கள் அரசியல் இப்போ கொஞ்சம் நகைச்சுவை எடுத்துக்கிட்டா நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் பற்றியதான நகைச்சுவை பற்றி அரசியல் பற்றி தான் ஒரு நகைச்சுவையாக சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த அரசியல்வாதியை பேசும்போது எல்லாருக்கும் முன்னால் ஒரு 10-15 மைக் இருக்கும். அது ஏன்னு தெரியுமா சார்? தெரியாது. அவங்க வந்து 10 பேர்கிட்ட 10 விதமாக பேசுவாங்க. அதில் தான் அந்த 10-15 மைக் வச்சுருவாரு. அது தெரியாது. அதுதான் அது அரசியல்வாதிகிட்ட பேச்சா அப்படி தான் வந்து சிலர் பேசுனா
சில பேர் பேசினா அப்படி அருமையாக பேசுவாங்க, சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம், உள்ளே வர முடியாது, அவ்வளோ மோசமாக பேசுவாங்க. அந்த மாதிரி சில பேச்சாளர்கள் இருக்காங்க. ஒரு பேச்சாளர் சொன்னார், நான் ஒரு மேடையில் தான் பேசினேன், ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ பணம் வந்துச்சா அப்படின்னு, அவ்வளோ கல் வந்துச்சு அப்படின்னா கல் வச்சே வீடு கட்டுற அளவுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி சில பேசுறது. சில ஒரு அரசியல்வாதி சொன்னார், நான் வந்து இந்த மேடையில் வந்து எவ்வளோ பேசினாலும் எனக்கு கிடைக்கிற பொன்னாடைகள் அவ்வளோதையும் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ அவர் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், அப்போ உங்களுக்கு வர செருப்பெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. அப்படின்னா அந்த செருப்பு அவர் வரவும் தெரியும், ஏன்னா அவருடைய பேச்சு அந்த மாதிரி திறமான பேச்சு, அப்படி சிலர் சொல்கிறது. ஒருத்தர் வந்து சொன்னார், நான் வந்து அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுப்பேன், அதே போல் உங்கள் நிலங்களை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னாரு. கீழே இருந்தவங்க அந்த அவங்களோட சம்சாரம் எழுமிச்சு, போன வருஷம் வச்ச நகையை மீட்டு கூடியா அப்புறம் நீங்கள் வந்து நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சில இதுகளும் இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படின்றது வந்து எங்கெங்கே போய் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறது, ஒரு 3 எல்லா நாட்டு அரசியல்வாதிகளும் ஒரு விமானத்தில் போகிறாங்க. எல்லா நாட்டு அரசியல்வாதியும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விமானத்தோட சின்ன கோளாறு வந்தோன்னே அந்த பைலட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விமானத்துலேருந்து 3 பேரை நீங்கள் கீழே இறங்கணும், நீங்கள் 3 பேர் இந்த விமானத்தை வந்து குதிச்சிங்கன்னா மற்ற அரசியல்வாதியெல்லாம் நான் வந்து பத்திரமா கொண்டு போய் இறக்கிடுவேன் அப்படின்னு. அவனோட எல்லாம் வந்து யோசிச்சாங்க, எல்லா நாட்டு அரசியல்வாதியும். அப்போ திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு அரசியல்வாதி எழுப்பினார், அதுமாரி நான் குதிக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு, அமெரிக்கா வாழ்க அப்படின்ட்டு பாஞ்சிட்டார் கீழே. அப்போ கொஞ்சம் விமானம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் எழுப்பினார், வந்து ரஷ்யா வாழ்க அப்படின்ட்டு அவரும் கீழே குதிச்சிட்டார். இப்போ ஒன்றும் ஒரே ஒரு ஆள் இறங்கணும், மறுசன் இன்னும் ஒரே ஒரு ஆள் இறங்கணும், யாராவது தைரியமானவங்க இறங்கலாம் அப்படின்னோன்னே நம்ம அரசியல் அது ஒருத்தர் நம்பி இலங்கை வாழ்க அப்படின்ட்டு ஜப்பான்காரனுக்கு விட்டு அவர் வத்து சாத்துன்னு போயிட்டாங்க கீழே விழுந்துட்டார். ஏன்னா நம்மளால் அப்படி தான் தெளிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஒருத்தர் வந்து அவரோட சின்னம் வந்து என்னென்னா கிணறு தெரியல, கிணறு சின்னத்தில் தான் அவர் ஓட்டு கேட்குறாரு. அவள் ஊருக்குள்ளே போய், அம்மா வணக்கம், எனக்கு சின்னம் வந்து கிணத்துல போடுங்க அப்படின்னாரு. என் சின்னம் வந்து கிணறு அப்படின்னு கிணத்துல போட்டு சப்புன்னு அடிச்சு தூக்கி கிணத்துல போட்டாங்க அந்த மனுஷனை. அண்ணனோட ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னொரு மனுஷனுக்கு வந்து சின்னம் என்னென்னா உலக்க சின்னத்தில் போய் ஊருக்குள்ளே கேட்டால் எப்படி இருக்கும், அது உலக்கையில் போடுங்க, டப்புன்னு உலக்கையில் போட்டு அங்கேயே போட்டாங்க. ஏன்னா அப்படி சில பேர் நடக்கும். ஏன்னா முக்கியமாக என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சு பேசணும். சில பேர் பார்த்திங்கன்னா என்ன பேசணும்னு தெரியாமல் போய் பேசிக்கிருப்பாங்க. அதே போல் வாழ்க்கையில் வந்து நாங்கள் சொல்லுவோம், கஷ்டப்படுகிறவர்கள் இவர்களோ அவர்களுக்கு சந்தோஷம் வந்து பின்னால் நிறைய காத்திருக்கிறது அப்படின்னு. ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஒரு பூ பறிக்க போனான், ஒரு குளத்தோரமாக பூ பறிக்க போய் ஒரு மரத்தில் வந்து ஒரு கிளை போயிட்டுது, அந்த குளத்து பக்கமாக ஒரு கிளை இருந்தது, அந்த கிளையில் மட்டும்தான் பூ இருக்குது. அது வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த கிளையில் தொங்கி கடைசி நேரத்தில் போய்ட்டு அந்த பூவை பறிக்கும்போது அவன் தவறி கீழே விழுந்தவே மயக்கம் போட்டான். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூவை என்னால் பறிக்க முடியாமல் போச்சா அப்படின்ட்டு மயக்கம் போட்டு விழுந்தவன் அடுத்த நாள் முழிச்சு பார்க்கும்போது அவன் விழுந்தது ஒரு கீழே இருந்த தோணியில். அந்த தோணியில் அவன் விழுந்திருந்தான், அந்த மரத்தில் உள்ள பூவெல்லாம் அந்த தோணியில் கொட்டி கிடந்தது. அப்போ தான் அவன் யோசிச்சான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பறிக்க வந்தேன், ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி எனக்கு இன்றைக்கி காலையில் இவ்வளோ பூக்கள் வந்து என் கைக்கு வந்திருக்கு. அப்படின்னா நம்ம எப்போ கஷ்டப்பட்டு எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதற்கான பலன் வந்து அப்போ கிடைக்காட்டியும் என் பின்னால் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் இதில் சொல்லிக்கிறோம். அதேபோல் நல்ல நல்ல விஷயங்கள், அதே போல் நல்ல நல்ல நகைச்சுவைகள், இன்னும் நிறைய நகைச்சுவைகளை நாங்கள் இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, இன்றைக்கும் வந்து வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சிரிப்போம் சிந்திப்போம். அதுவரை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம விஜய் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துட்டாரு. ஆனால் விஜய் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு செம்ம கேண்டாக இருக்குது. அதாவது சப்பையாக சிவப்பு ட்ரெஸ் போட்டுருக்கிற இவ்வளோ பார்த்து நீங்கள் வந்து சிவப்பாக செல்ல மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க. சிலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிலன்னா எதுவுமே பண்ணாதான் அப்படியே பேசாமல் அப்படியே நிற்கும். எதுவுமே அதுக்கு இருந்து அது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். கட்சியா கொஞ்சம் நான் அடுத்த கட்சிக்கு வரேன். இப்போ நீங்கள் ஏதாவது கேளுங்க. இதான் அரசியல்வாதியை பற்றி காமெடி பண்ணால் இப்படி தான் கட்சி மாறிட்டு இருப்பான். ரொம்ப அழகாக ஜோக் சொன்னார். ஒரு ஜோக் சொல்லும்போது இந்த பிளேனில் 3 பேர் ஜப்பான்காரன் தள்ளின மாதிரி ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஒருத்தர் கப்பலில் 3 பேர் போயிட்டு மாதிரி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா இப்படி போனவங்க சொன்னால் கப்பல் பாரமாக இருக்குது, 3 பேர் குதிச்சா தான் குதிக்கலான்னு. அமெரிக்காக்காரங்கிட்ட ஒரு 10 கோடி காசு இருக்குது, தூக்கி வீசிருக்கிறான். 10 கோடியை வீசிட்டீங்களே, அது ஒரு 2-3 வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம் சொல்லிட்டானா. பாகிஸ்தான்காரன் என்ன செஞ்சுருக்கான், வந்து ஒரு 50 பவுன் நகையை வீசிட்டானா. என்னடப்பா நகையை வீசிருக்குது, இதன்னு ஒரு 5-6 வருஷத்தில் சம்பாரிச்சிடலான்னு சொன்னானா. நம்ம என்ன செஞ்சோம், 10 வயசு குழந்தை தூக்கி வீசிட்டானா. ஏங்க அதை வீசிட்டீங்க, அது ஒரு 10 மாதத்தில் பெற்றுலான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நிலக்ஷி மேம் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளமையாக சொல்கிறது தான், கோர்வையான நகைச்சுவை உங்ககிட்ட இருந்து கேட்கலாம். அதாவது தொடர்ந்து நீங்கள் தொடக்கி முடிகிற வரைக்கும் அது ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வசனத்துலேயும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி அப்படியே அது என்ன சொல்கிறது, அதில் எந்த வித கேப்பும் இருக்காது. அது கேட்குற எங்களுக்கும்
அடுத்தடுத்து அந்த கோர்வையாக தான் அது வந்துகிட்டு இருக்கும். அது ஒன்றோட ஒன்றுக்கு அவ்வளோ தொடர்பு இருக்கும் உங்களோட நகைச்சுவைக்கு. அது வேறு யாராலையும் பண்ண முடியுமோ எனக்கு சொல்ல தெரியாது. அது நீங்கள் உங்களுக்கு அது நல்லாவே பழகி போயிருக்கு அந்த கலை. அதனால தான் ஒரு எம்பி விஜயா இருக்குது. சரி, ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அரசியல் ஏதாவது ஈடுபாடு இருக்கா? இல்லை ஆமாம், அவங்க இருக்காங்க. சொல்லுங்க மாக்கில் கேட்குறாங்க. சொல்லுங்கப்பா, எல்லாம் சொல்லலாம். சூப்பர். சரி, ஓகே. எம்பி விஜய்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அரசியல் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து. பார்த்து போங்க, இங்கே பார்லிமெண்ட் இங்கே பக்கத்துல இருக்கு. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு பார்த்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நன்றி. ஏதாவது உதவி வேணுமா அண்ணன் கால் பண்ணுங்க. கட்டாயம் கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம எம்பி விஜய் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்து வந்து யாரு அதை விட்ட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வருவேன் ஒரு குரூப் வந்திருக்காங்க. யாரு இந்த குரூப்பில் வந்து வித்தியாசமாக ஆட்கள் வந்திருக்காங்க. ஒன்று மருதமுனை டீம்லேருந்து எங்களுடைய சித்திக் வந்திருக்காரு. ஓகே. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்த முதல் பெண்மணி அபிராமி அவங்க வந்திருக்காங்க. அண்ட் இறுதியாக கூட அறிமுகமாக இருந்தாங்க சோனாலி வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு புதுசாக அறிமுகமான அஃப்கர் வந்திருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து தான் என்னமோ ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறாங்க. கேர்ள்ஸ் வந்தாலே அங்கே ஏதாவது ஒரு வீட்டு பிரச்சனை இருக்கும். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ். போகினிலே கஜ்ஜி கஜ்ஜி நாம கண்டெடுத்த முதலாளி எஜ்ஜி எஜ்ஜி எஜ்ஜிர மகளை பார்த்தா அஜ்ஜி அஜ்ஜி எஜ்ஜிர மகளை பார்த்தா அஜ்ஜி அஜ்ஜி அவக்கு கொடுத்த சட்டை ஒன்று தஜ்ஜி தஜ்ஜி. அப்பா நாசம் பாட்டு படிக்கும். என்னடா அடிச்சு போடாப்பா. ஆறு அடிச்ச மலமுனியோட பேரப்பா. நீ நேத்து அடிச்சதுக்கு அவன் அடிச்சிருக்கான். தலை போட்டு வாங்க. என்னடா அவன் அடிச்சு போடாப்பா. நீ பாப்பா வந்து நியாயத்தை கேளுப்பா. நியாயத்தை கேட்கறதுக்கு நான் என்னோட ஜட்ஜடா நீ பாப்பா வந்து கேளுப்பா. கேட்கறதுக்கு பாருங்க. உங்க அம்மா வரட்டும். அம்மா வந்து அம்மா வந்து பிறந்ததா? அம்மா எப்ப வருவா? அம்மா அவள் கொஞ்சம் தூக்கி தூக்கி மடிச்சு கொட்டி நாளோன்னு சொன்னா கொஞ்சம் வாங்கி போட்டு வர வாழலாம். அப்பா ஒன்னு நாஜ வருவாய். ஒன்னு பெத்தத்தை நான் ஒரு மரக்கட்டையை பெத்திருக்கேன். அவரா மரக்கட்டை என்னதுக்கடா போய் இப்படி எல்லாம் ஞாண்ட பிடிக்காய். எனக்கு தெரியாப்பா. அவன் தான் அடிச்சா. நீ பாப்பா வந்து நியாயத்தை கேளுப்பா. உனக்கு தெரியாமலுக்கு அவன் அடிப்பான். எந்த வீட்டுல அடிச்ச? அப்பா விளையாட போது அடிச்சாப்பா. அதெல்லாம் உனக்கு நடந்துப்பா. நீ பாப்பா வந்து கேளுப்பா. நான் கட்டிக்கிறேன். விளையாட போன மாட்டான். அவனுக்கு அடிச்ச விளையாட போகாதா? எனக்கு தெரியாதுப்பா. நீ பாப்பா வந்து கேளுப்பா. நீ வரணும் பாப்பா. என்ன கொண்டு என்ன மக்களுக்கு மாட்டதானா நீ பிறந்திருக்க? என்னடா அவள் அப்பா கேட்டாப்பா. என்னடா நீ ஆம்பளை தானே கேட்டாப்பா. என்ன ஆம்பளை ஆம்பளைன்றதுக்கு ஆடு கடத்துக்கு ஆடு தயாரா இருக்கேன். அங்கேயும் போய் என்ன ஆம்பளை நான் பாருங்க நான் இதை கூட மாட்டேன். நான் இந்த ஆம்பளை தனத்தை காட்ட தாண்ட பாருங்க மாட்டேன். ஆறு அடிச்ச சரிடா. இவட புள்ள தான் படிச்சே. ஆறு புள்ளடா. இவட புள்ள தான். இந்த புள்ளைய பார்த்தாலா அதான் இல்ல உண்டமா என்ன புள்ளை கடிச்சிருக்கான். நீ குழுக்கு போன நடத்த என்ன 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 புள்ளைகிட்ட என்ன கேட்க இல்லையா? கொஞ்சம் கேளுங்களேன். குழு உண்ட மகன் என்ற புள்ளை கடிச்சிருக்கான். கொஞ்சம் என்ன கேளு. என்னையா நீங்க சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான். சின்ன பிள்ளைகளா அப்படிதான். டேய் சின்ன பிள்ளைகளா அப்படிதான்டா. இல்லப்பா நீ நியாயத்தை கேளுப்பா. அவங்க அப்படிதான் சொல்லாங்கப்பா. அவதான்ப்பா சொன்ன. நீ ஆம்பளைன்னு கேட்டாப்பா. ஆம்பளைன்னு கேட்டாடா. நான் ஆம்பளை நான் காட்டி அடிச்சேன்டா. எவடத்துல காட்ட சொல்லுங்க. இப்ப நீ உண்ட புள்ள அடிச்சிருக்கான். உண்ட புள்ளைய கூப்பிடு. அப்படி செஞ்சிருக்க மாட்டான். அப்படியே செஞ்சாலும் தெரியாம செஞ்சிருப்பான். சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி உண்ட புள்ளைய கூப்பிடு. நான் என்ன இல்லாண்டு பார்க்கணும். நான் கேட்க வேண்டாம். டேய் ஓங்கி அடிச்சேன்டா உன்பதல குத்துறா பாருங்க. புள்ளை உண்ட புள்ளைய கூப்பிடு. சொன்னேனே ஐயா, பிள்ளைங்க வந்து சேர்ந்து கொள்வாங்க, அடிச்சுக்குவாங்க. புள்ளே வந்து சேர்ந்துக்குவாங்க. அடிச்சுக்குவாங்க. நான் சும்மா அப்பா அப்பா நான் விளையாட போயிட்டு வரேன்ப்பா. இங்க வந்து சண்டை போடுது. சண்டை போடலம்மா. நல்லா கேளு. இவ்வளவு நேரம் நானும் போடா இங்க வந்து சண்டை போடுது. சண்டை போடலம்மா. சண்டை போடலம்மா. பெரிய சிங்கம் மாதிரின்னு சொன்னேன். என்ன சிங்கம்? சண்டை போடு. டேய் குண்ட கத்திரிக்காய் என்ன தரங்க போடுது. நான் வரேன். என்ன குண்ட கத்திரிக்காய் போடு. இது யாரு?
போறியா என்னது திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு இது எப்படி மந்திரிப்பு சொல்லுங்க நான் முட்டை போறேன் கூட காலில் விழுந்தம்மா நாங்கள் முட்டை போறோம் நான் சொல்லி கஷ்டப்பட்டு நான் ஐப்ரோ செஞ்சு கொண்டிருக்கேன் கத்து கத்தி அமைதியா போனா என்ன என்ன கொடுத்து குண்டு கத்திரிக்காய் ஐயா எனக்கு காலை முடுங்கடி காலை முட்டால பிடிச்சு போகுது வாங்க போலாம் இன்னொரு ஐப்ரோ த்ரெட்டிங் செய்ய வேண்டியிருக்கே கொலாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின 2 பொம்பளையும் கூட சிதிக் பட்ட பாடி இருக்குது. ஐயோ ஓகே என்னங்க இங்க சண்டை பிடிக்குது சண்டை சிதிக் சண்டை பிடிக்குது அப்படி ஒரு ஏத்துனாங்க பாருங்க சுதிக்கு அப்படியே சிதிக்கு அப்படி தங்க வந்துச்சு. ஓகே ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. சித்திக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக இருக்கும் போது பட்டுருக்கீங்க ஊரில் எங்கேயாவது? இல்லை சார், அப்படி ஒன்றும் படம் இல்லை சார். இந்த மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சீங்க. சித்திக் நடிப்பு சூப்பராக இருந்தது. அது மாதிரி சொனாலியும் அபிராமியும் சொல்லவே தேவையில்லை. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி வீட்டில் கல்யாணம் முடிச்சா நீங்கள் அந்த அந்த கோவத்தெல்லாம் கூட இங்கே காட்டின மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சா இல்லையா நம்மளுக்கு பார்க்க தெரியலையா? லேசு இருக்கு அப்படி எது இருந்தால் அப்படி இல்லை அந்த கனெக்ஷன் இல்லை சரியாக இருக்கும். சூப்பராக பண்ணீங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அதாவது அவர் கடைசியாக சொல்லி முடித்தார், பிள்ளைகள் சண்டைக்கு கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு. அதில் 2 விஷயம் இருக்குது. பிள்ளைகள் சண்டைக்கு போய் சண்டை பிடிக்கிறது ஒரு விஷயம், அதில் மாட்டுப்பட்டு அந்த லேடிஸ்ட்டை அடி வாங்குறது அது அடி வாங்க இயலாது. அது பொல்லாத அடி. அது ஊம குத்துன்னுவாங்களே, அதெல்லாம் அப்படி பார்த்து குத்துவாங்க. அதனால அனுபவம் தான். இவங்க ஃபுல்லா இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் வீட்டுல என்ன வேலை செய்யறாத இருக்கும் பாவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 2 லேடிஸுமே ரொம்ப அழகா இவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் இந்த குத்துறது. அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மகனும் ரொம்ப நல்லா அழுதுருக்காரு. அப்பா எப்படி அடி வாங்கினாரு அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அதான் இப்ப சொல்லி அதான் இப்ப எல்லாம் லைவ்ல பாருங்க கிழிஞ்சிச்சுன்னா பாருங்க அடி எவ்வளவு விழுந்துருக்கு. அத்தை சித்தைக்கு இதுக்கு அப்புறம் புள்ள சண்டைக்கு போக கூடாது, போனாலும் பொம்பளை சண்டைக்கு போக கூடாது. ஒத்தனை பிடிக்கணும் ஒத்தனை மட்டும் பிடிங்க. இல்ல அது ஒண்ணும் ஒத்தனை மட்டும் நல்ல நல்லா செஞ்சீங்க. எல்லாம் நல்லா சொல்லிக்காங்க. சரி ஓகே थैंक यू so much. வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி. ஓகே செம்ம அடி வாங்கி செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம சித்திக் அண்ட் டீமோட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து யாரு அதை விட்ட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி பெட்டு கட்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி யஷோ நீ இந்த மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கியா? இந்த கேர்ள்ஸ் சண்டையிலலாம் மாட்டுப்பட்டிருக்கியா? சீச்சி நான்லாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால கேர்ள்ஸ் சண்டைலாம் இல்லை. ஆனால் என் கூட தில்லுமுள்ளு ஷோ பண்ணுற வசந்த் வந்து எக்கச்சக்கமாக அடி வாங்கியிருக்காரு. ஆமாம் ஒரு சண்டைக்கு அடி வாங்குவான். அவன் வந்து பஞ்சாயத்துனா என்கிட்ட ஓடி வந்துடும். அண்ணா ப்ளீஸ் நான் காப்பாற்றுங்க. இட்ஸ் ஆல் இன் த லைஃப் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். வசந்த் அண்ணா தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க. தில்லுமுள்ளு ஷோ வரும்போது இவனுக்கு அடி விழணும், அதை நான் என் கண்குளிர பார்க்கணும். இப்போ அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஸ்கோ ராஜா அண்ட் சரோஜினி 2 பேரும் தயாராக இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான கெட்டப், அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன்
கட்டி பார்வை என்றார் கண்ணீராக மானாக நின்றாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடி தானுங்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி தானுங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி தானுங்க டமுக்கடி பண்டியாளோ தமுக்கடி பங்காயாளோ டமுக்கடி பண்டியாளோ தமுக்கடி பங்காயாளோ டமுக்கடி பண்டியாளோ தமுக்கடி பங்காயாளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய புது பாடல்கள் டான்சர்ஸ் அப்படி தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பழைய பாட்டுக்கு அழகாக எடுத்து அவர் எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை திருப்பி மறுபடியும் பார்த்துருக்கோம். அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ. நந்தா சார், இப்போ இவர் டிஸ்கோ ராஜா கிடையாது, கெட்டப் ராஜா. அதாவது அந்த தன்னுடைய உருவத்துக்கு மீறி எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்து செய்யலாம் அப்படின்னு இப்போ எம்ஜிஆரை தொட்டிருக்கார். இருந்தாலும் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி எல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாறுபட்ட ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. அந்தளவு சூப்பராக செஞ்சாங்க. முன்னெல்லாம் வந்து இவர் ஒரு சிங்கிள் பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 சாங்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி அது எல்லாத்துக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டுருக்காங்க. ஸோ வில் சி இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்வாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ காதலியை மாற்றிடாதீங்க, சே பார்ட்னரை மாற்றிடாதீங்க. அதாவது முடி இல்லைனாலும் விக்கி வச்சாலும் பண்ணிடுறாரு. அதான் அவர் பெஸ்ட், அவர் சிறப்பாக தான் சிறப்பு அவர் சிறப்பு காஃப் சிறப்பு. ஓகே சரி, ஓகே, தேங்க் யூ ஸோ மச். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், லெட்ஸ் ராக் பேபி. ஓகே, டிஸ்கோ ராஜா அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்ததாக கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குடா. வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் இவங்களை பார்க்கும்போது அப்படியே இந்த கொல்லிவாய் பிசாசு கோடாலி பிசாசு மாதிரி வந்துருக்காங்க. யாருன்னா தெரியல, புதுசாக வந்துருக்காங்க. இது யார், நஜாத் டீமா இல்லை வேற யார் டீமான்னு தெரியல. ஆனால் புது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்காங்களா? இதில் 5 பேர் இருக்காங்க. ரவிக்குமார், நஜாத், அப்புறம் எங்களுடைய எட்வர்ட், அப்புறம் எரோமியஸ் அண்ட் ஆதித்தன். இவங்க 5 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேரையும் வந்து அடையாளமே காண முடியாத அளவுக்கு வித்தியாசமான கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ்.
நான் யாரு நம்பி யாரு அது தம்பி உங்களுக்கெல்லாம் சக்தி கிடைச்சிடுச்சு இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கலாம்
தன்னை அருங்க. நான் யாரு தெரியுமா? அதான் கவுண்டமணி பே, கவுண்டமணி பே, கவுண்டமன், கவுண்டமன். யாரா நீ? யாரு? பார்த்து தப்பா பேசாத. தலைவரா? ஆமா. தலைவர் தம்பி, தலைவரையா? தலையே சரியில்லாத இவன் தான் தலைவரா? இவன் தலைவரா? நான் நம்பணுமா? நான் நம்பணுமா? ஆமா, நீங்க எல்லாம் ஒரு மாதிரியா கரியெல்லாம் பூசிட்டு இருக்கீங்க. யாரா நீங்க? நம்பி ஆளு. தப்பா மகாதேவா. புரியாத பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ யாரு? இது போன எபிசோட்ல நம்ம எசோ போட்டிருந்தாரு. அதானே இது? ஐயா வெளியே வாட்டக்காரன் உள்ள ஆடுற மதிக்கிறேன் தன்னை அர்த்தம். இவன் நம்பியாரு உங்களுக்கு சத்தியத்துக்கு உங்களுக்கு பேச்சு வந்துருக்கு. பேச்சு உங்க வீரர்களை முதல்ல பேசுறதுக்கு முதல்ல யாருன்னு சொல்லிட்டு பேசுறா. யாருன்னே தெரியாம இருக்காங்க. யாரு சொல்ல போதே தெரியலையா? நான் உச்சியமணி. உங்களுக்கு பாரு, இப்ப சக்தியை எடுக்க போறேன். நீ யாரா சக்தியை எடுக்கிறது? சக்தியை எடுக்கிறதுக்கு நீ யாரா? சிப்பக்க மாட்டியா? வாடா, வாடா. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சி சும்மா பார்த்தாலே பேவார்த்தா இருக்கு. எங்க இந்த மூஞ்ச காமி. தலைவரா? நாட்டுல இந்த தலைவர்களை தாங்க முடியலையா? ஆனா உனா எல்லாருமே தலைவர் ஆயிடுறாங்க. இவருக்கு டைலாக் மறந்துச்சுன்னா இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாரு. யார பார்த்து பேய் மாதிரி இருக்க? என் பெர்சனாலிட்டி என்ன, என் அழகு என்ன, என் அழகுக்கு ஸ்டைலுக்கு யார ரொம்ப நேரமா படுத்துட்டு இருக்கா? இது பார்த்து எல்லாருக்குமே தெரியும். என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கிறாடா. பேய் மூஞ்சி வாயா. மூஞ்ச பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் அது குடல் ஈரல் மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சக்தி கொடுக்காக ஒரு சின்ன கொண்டு இருக்காது. இந்த மொக்க காவடி எல்லாம் பண்றது இருக்கட்டும். உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலே பாத்துக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. கூட இருக்கிறதா இருக்க. ஆனா எனக்கு இது மேல இருக்க முடியல. நான் வரட்டா? பாய். என்னடா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருன்னு அதை உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கே தெரியும். இந்த தக்காளி வேலை விட்டுட்டு வீடு வந்து சரி. ஓகே பாய். வாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ரொம்ப மோசமான பெருங்கப்பா. Dos-tres. Kumele toma Burger. ini kita mackerel patalanga. Lete. Mr. Konol. இதை விட இது பாகுபலி கிளி பாசடா. அதை விட கேவலமா நீங்க ஒரு பாச பேசுனீங்க. ஆமா இது என்ன ஒரு பாவாடை சித்தர் மாதிரி நீங்க கூட்டு வந்துருக்கீங்க. அவுத்துக்கு விட்டுருவாங்க. அப்ப உள்ள ஒண்ணுமே நீ போகல. இப்படி ஒரு பொம்பளை எல்லாம் தெரியுது. இப்படி செட்டுக்கு இப்படியே ஓ அதானே? அதான் வயிற்றுல இருந்து அழுகி போன தக்காளி வெண்டைக்காலம் வெளியே எடுத்தியா? அதெல்லாம் யாரா சாப்பிடுவா? காக்கிலோ கத்திரிக்காய் சாப்பிட்டுருக்கான். அது அழுகி போனது. ஏன் ஒரு வீடு விடுறான் பாத்தியா? வாட் கேன் வி டூ? ஜட்ஜஸ் நீங்க தான் சொல்லணும். அதாவது இவங்க ஒவ்வொருத்தருமே வந்து நினைக்கிறேன் வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளில் நிறைய தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிங்கிறது உடம்புக்குள்ளே அப்படியே ஊறி போயிடுச்சு. அந்த ஒரு எதுவுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கலை. இப்போ நேராக பார்க்குற நேரமும் அதை அந்த வயிறு வெட்டி அவங்க எடுத்து சாப்பிட்றதுலாம் அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்லாம் அழுகி போனதான். அதுதான் அருவருப்பாக. இல்லை ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிச்சிங்களோ நான் யோசித்தேன். பட் செம்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா சார். அவங்க சொன்ன மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை, நடிப்பில் எந்த குறையும் எல்லாமே நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் அந்த மியூசிக்கோட எல்லாம் நீங்கள் வரும்பொழுது வேறொரு சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு த்ரில் படமாக இருந்துச்சு.
உடனே நீங்கள் மாற்றி அந்த குடலெல்லாம் எடுக்கும்பொழுது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் காமெடி ஆகின உடனே ஒரு மிக்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப அழகாக ஒரு தைரியமாக இவ்வளோ மேலே இதில் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமான ஷர்ட்டை கழட்டி தைரியமாக நிற்கிறீங்க. அந்த வகையில் வந்து வாங்க பிள்ளைங்களாம் புண்ணியம் செஞ்சு நீங்களும் புண்ணியம் செஞ்சீங்க. சூப்பராக. இந்த தடவை காய்கறி எல்லாம் கொண்டாந்து போட்டுட்டாங்க. அடுத்த தடவை கேஸ் அடுப்பு எல்லாம் கொண்டாந்து இதில் சமைப்பாங்க. நீங்க எதுவும் ஜனாதிபதி அவார்டு வாங்கின மாதிரி எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்லை, நான் குளிக்கும் போது இடையில கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்க்கும்போது தெரியுது. போன எபிசோட்ல அந்த ஐ ட்ரெஸ் தானே இது. யார் இவரு? சுவாசிலால். யார்? இல்ல சுவாசிலால். அப்படி ஒரு நாடு இருக்குன்றது எனக்கு தெரியாது. கரெக்டா? கொல்லிவாய் பிசாஸ் மாதிரி இப்படி எல்லாம் முடிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவிக்குமார் வந்து இந்த பாதியில் குளிச்சு பறவை முடியாமல் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள அவ்வளவு இல்ல. நீங்க போட்டது கெட்டப் அப்படி. வீடியோ இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். பட் இது ஃபேமிலி ஷோ. கொல்லிவாய் பிசாஸ் போயிருச்சு, கோடாலி பிசாஸ் பின்னாடியே போயிடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. ஓகே, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அவங்கள பார்த்துருப்பீங்க, வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த சமயத்தில் எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒப்பனை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களோட வித்தியாசமான கெட்டப்புக்கு அவங்களும் ஒரு காரணம். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக கூட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு காரணத்துக்காக அவங்களை தேங்க் பண்ணும். ஏன்னா தனுவெல்லாம் இவ்வளோ அழகாக காட்டுறதுக்காக இன்னொரு தேங்க் பண்ணுவோம் அவங்களுக்கு. தனு பரவாயில்ல, யஷோ இவ்வளோ பயங்கரமான ஒரு உருவத்தையும் கொஞ்சம் அழகா பட் நிறைய கண்ணி பண்ணிலாம் இஸ் ஆஸ்கிங் மை ஃபேஸ்புக். ஐ டெஃபினெட்லி கிவ் மை வாட்ஸ்அப் நம்பரா நாளைக்கு கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்குறா? எங்களுடைய வலிமையான ஒரு பெர்ஃபார்மர் தான் ஹக்கீம் தான் இன்னைக்கு வந்து சிங்கிளாக வந்திருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவருடைய பெஸ்ட் எதுன்னா மிமிக்ரி தான். ஸோ அதுலேயும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்டில் வந்து உங்கள் எல்லாரையும் கலக்க வைக்க போகிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். இன்றைக்கி என்ன எபிசோடுன்னா, நம்ம நடிகர்கள் எல்லாம் சிங்கள மொழியில் கதைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ரைட். ஐயோ, ரயில்வே எக்ஸாம் வேறு இருக்குது இன்றைக்கி, வாய்ஸ் டெஸ்ட் வேறு இருக்குது எல்லாத்துக்கும். 4 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி 5வது டெஸ்ட் தான் வாய்ஸ் டெஸ்ட்டு. இந்த வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ரைட், இதை தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். என்னென்னா, තුන්වන වේදිකාවට පැමිණ දුම්රිය තව සුළු වෙලාවකින් කොළඹ කොටුව දලා පිටත් වේ. එම දුම්රිය නාරහෙම්පිට, බේස්ලයින් රෝඩ්, දෙමටකොඩ, මර්දාන යන ස්ටේෂන් වල නවත්වන ඇත. දුම්රිය ස්ථාන වල නවත්වන ඇත. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இது அவ்வளோ பெரிய கேம் ஒன்றும் இல்லை. அதுனா நீங்கள் வந்து லைட்டாக இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த இதுக்கு செலக்ட் ஆகிருவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு யாருப்பா இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்களே. ஃபஸ்ட்டுக்கு நடிகர் திலகம் சிவாஜி யாருப்பா? வாங்கப்பா, நீங்கள் தான் அதை பண்ணணும். அப்புவா சார், டெஸ்ட்டுக்கு சார் வந்துருக்கிறீங்க தெரியுப்பா, வழக்கப்பா தெரியும். நான் எங்கே வந்தாலும் அதை தான் சொல்லுவேன் ஃபெஸ்ட்டுக்கு. ஓகே சார், அது சொல்கிறது ஓகே. இந்த அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாப்பு, எனக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஓகே, எந்த டயலாக்கும் இதை தான் சொல்கிறேன் சார். நான் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லி காட்டுங்க சார். තුන්වන වේදිකාවට පැමිණ දුම්රිය තව සුළු වෙලාවකින් කොළඹ කොටුව දලා පිටත් වේ. එම දුම්රිය රාගම, පාදුක්ක යනු ස්ටේෂන් වල නවත්වන ඇත. எப்படி? ஐயோ சார், வழக்கமாக பேசும்போது எல்லாட வாய் தான் ஆடும், உங்கள் ஏன் சார் பாடி ஆடுது? டேட், what the hell are you talking? இது தான் பாடி லாங்குவேஜ். இது தான் பாடி லாங்குவேஜோ? ஓகே சார், நீங்கள் இந்த சைடு வாங்க. இன்னும் 3 கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சார். நீங்கள் இந்த சைடு வாங்க சார். அடுத்ததாக வணக்கம் தலை. தலையா? தலை. வணக்கம் சார். வணக்கம் தலை. சார், தலையை இவ்வளோ நேரம் தலையை பற்றி பேச மாட்டாரு சார். நீங்கள் ஏன் சார் மூச்சுக்கு 300 தடவை தலை தலை சொல்கிறீங்க? தம்பி, தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை தவிர மற்ற எல்லாமே பண்ணிடுவாங்க சார். ஸ்கிரிப்டை வாசிக்க சார். ஸ்கிரிப்டு
ತುಂಗವಡ ವೇದಿಕಾವೆ ಪೆಮ್ನೆ ದುಂಬ್ರಿಯ ತವೆ ಸುಳ್ಳು ವೆಲಾವಕಿ ಮಾತಲೆ ಮೀನ್ ತಲೆ ಗೋಬತ್ತಲೆ ತಲೆ ಬಲಾಪಿಟತ್ವೆ சார் இத்தனை தலையா சார் தலை சாரிப்பா தலை ஐயோ சாரிப்பா ஒழுவத்தி எத்தி நட்டவனா நான் வந்துட இது தான் என் டைலாக்கு ஓகே சார் நீங்களும் இன்சைட் வாங்க சார் ஐயோ இவனுங்களால் முடியலையே அடுத்ததாக ஸ்கிரிப்டில் யார் இருக்கிறது ரஜினிகாந்த் சார் யாருப்பா ரஜினி வாங்கப்பா உங்கள் சான்ஸ் தான் வாங்க வணக்கம் வணக்கம் சார் தம்பி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் வந்ததே சொன்னக்கும் அதில் வேறு 3 வணக்கம் உங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஸ்கிரிப்டு டெஃபினிட்டா துகுட எதுக்காட்டு பேப்பர் துப்ரிய சொல்லு வேலை வைக்க பாடுவர் பலா பிட்டாத்வே எப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லுங்க சார் ஐயா எப்ப துப்ரிய அரபுக்கட் பாதுக்க எப்படி சார் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது ஏன் சார் யாருமே பண்ணுறீங்கல்ல சார் ஸ்கிரிப்டில் இருக்கிறது பண்ணுறது முக்கியம் இல்லை அது எப்போ எப்படி பண்ணோட சொல்லித்தான் முக்கியம் இது எப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்களும் இன்சைட் வாங்க சார் அடுத்ததாக லாஸ்ட் கண்டெஸ்டன்ட்டு இது யாராக இருக்கும் நம்ம மொட்டை ராஜேந்திரன் யாருப்பா தெலு உனக்கு தெலு ஏன் உங்கள் வயசு காகம் கடித்த மாதிரி இருக்கு அப்படிதான் தெலு சார் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை பண்ணுங்க தும்முன்னு வேதிக்காடு பேமின தும்பிய தமிழ் சொல்லு வேலை வைக்கி எப்பா மாணவர் வேலை போயிட்டா ஏப்பா ஏம்மா தும்பிய ரொம்ப கண்ணு பாதுக்கு தெம்முடு கூட வேலை போயிட்டா ஏப்பா எப்படி ரொம்பவும் அற்புதம் சார் ரொம்பவும் அற்புதம் சார் சார் நீங்களும் இந்த சைடு வாங்க வழக்கமாக நம்ம பசங்க ஸ்கிரிப்டில் எது இருக்கோ அதை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது ஸோ இன்னும் ஒரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹக்கீம் தேங்க்யூ ஓகே நம்ம ஹக்கீம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்களோ அதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம சினி ஸ்டார்ஸுக்கு கொடுத்துருக்காரு அவங்க கரெக்டாக சொன்னாங்களா யார் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருந்தீங்க செலக்ட் பண்ண யாருப்பா இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது 4-5 அதை வச்சு படத்தை ஓட்டுறோம் அதை ஏன் இந்த நேரத்தில் கேட்கலாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க வித்தியாசமாக அதாவது நடிகர்கள் சிங்களத்தில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்திருந்தீங்க ஆனால் அதில் நீங்கள் சிவாஜி சார் ரஜினி சார் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அது மாதிரி இன்னும் 2 பேர் அது மாதிரி கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவே எடுக்க இருந்துச்சு அப்போ அது டக்குன்னு போய் ரீச் ஆகுன்றது என்னுடைய விருப்பம் நிச்சயமாக அடுத்த டைம் நீங்கள் அது செய்வீங்க மற்றபடி நல்லா பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஹக்கீம்ட மிமிக்ரியில் வந்து ஒரு மிமிக்ரி சரித்திரத்தில் ஒரு வித்தியாசம் ஒன்று பண்ணியிருக்காரு மிமிக்ரியை வந்து அந்த வயசை வந்து சிங்களத்தால் பேசி காட்டி உண்மையிலே சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தா இப்படியா இருக்கும் மொட்டை ராஜேந்திரன் சூப்பராக அந்த தலை புத்தலை அது எல்லாமே ஒரு புதிய ஸ்கிரிப்ட் அதாவது மிமிக்ரிக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு காரணம் வந்து அந்த சிங்களத்தில் எப்படி இருக்குன்றதை வந்து பொதுவாக இந்த சேனலில் பார்க்குற சிங்களாக்களை கூட புரிஞ்சிடும் அந்த வகையில் ஒரு அழகாக செஞ்சு இன்னும் இவங்க சொன்னமாக இன்னும் 2-3 வயசை சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு அது அவங்களால பண்ண முடியும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ எங்களுடைய ஹக்கீம் கூட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது லெட்ஸ் வெல்கம் ரெஜா ஆன் டு தி ஸ்டேஜ் டுபாக்கூர் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கிங் காங் தமிழில் ஆயாவித்த மாவு சாப்பிட்டு பார்த்தா சாவு பார்ட் 3 2,000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊரில் மிகவும் பிரபலமாக இருந்த நாட்டாமையினுடைய 3வது பேரனின் மதிய போசன போத்தலை திருடிய குரங்கினை தேடி தற்பொழுது விஞ்ஞானிகள் காட்டிற்கு செல்கிறார்கள் இதுதான் எமது கதையின் கரு கிங் காங் தமிழில் ஆயாவித்த மாவு சாப்பிட்டு பார்த்தா சாவு பார்ட் 3 மிஸ்டர் கேடல் எங்க இருக்கீங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்க ஹாலிவுட்னா இப்படி தான் கத்துவாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா
சரி சரி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. நேற்று தான் ஃபோன் பண்ணி நான் காட்டுக்கு போகிறோன்னு சொன்னேன். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம் நான் எப்போவா ரெடி ஆகிட்டேன், ஆனால் ஒன்று போடலை. என்ன சொல்கிறீங்க? ஷூ போடலைன்னு சொன்னேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே ஓகே எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா குயிக்காக வாங்க, நம்ம உடனே போகணும். சரி கேப்டன், நம்ம இன்னைக்கு காட்டுக்கு என்னத்துக்கு போகிறோம்? வேட்டையாட போகிறோமா? பின்ன வேர்ல்டு கப்புக்கு டான்ஸ் ஆட போவோமா? காட்டுக்கு வேட்டையாட தான் போகிறோம். ஆமாம் வண்டியை ரெடி பண்ணுங்க, உடனே நம்ம கிளம்பணும். ஓகே கேப்டன். இப்போ ஏன் ஹெலிகாப்டர் சவுண்டு கொடுக்குறீங்க? நம்ம அதில் தானே போகிறோம், அதுக்கெல்லாம் வசதியில் ஆட்டோமேட்டிக் புக் பண்ணுங்க. அப்படியா? ஓகே, ரொம்ப கேவலமாக இருக்குமா கேப்டன்? நம்ம பரம்பரை அப்படி தானே, உடனே கிளம்புங்க. யாருங்க ரகுவரனை கூப்பிட்டது? கேப்டன் ஆட்டோ சவுண்ட் கொடுக்குறேன், ரொம்ப கேவலமாக இருக்கு, மூடிட்டு இரு. நம்ம கறக்க வேண்டிய கடை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப காட்டுக்குள்ள போக போறோம். இதை பாத்தீங்கன்னா இது ரொம்ப பயங்கரமான காடு. இந்த காட்டுக்குள்ள ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான விஷ ஜந்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த காட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 6 மணி ஆனா இங்க இருட்டிடும். அப்ப எங்க ஊர்ல 6 மணி ஆனா சூரியன் வருமா கேப்டன்? ரொம்ப முட்டாள்தனமா பேசுறீங்க. மூடிட்டு வாரீங்களா? நான் மூடிட்டு வரேன். இங்க ஒரே இருட்டு இருக்கு. நீ டோர்ச் எடுத்து கீழே அடி. டேய், நான் நிலத்துக்குள்ள அடிக்க சொன்னேன். சாரி கேப்டன். ஓகே, நம்ம இப்ப புறப்பட போறோம். ஆமா, ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம எங்காவது தங்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணலாமா கேப்டன்? இங்க பாரு, நம்ம அமேசான் காட்டுக்கு வந்திருக்கோம், அமெரிக்காவுக்கு போகல. நீ ரொம்ப மோசமா பேசுற. ஓகே, நம்ம அந்த மரத்துக்கு மேலே தங்குவோம். குரங்குமா இருப்பீங்க ஏற்கனவே, நீ அப்படித்தான் இருக்க, பொத்திட்டு பாரு. ஓகே, நம்ம குரங்கு மரத்துக்கு மேலே ஏறிடுவோம். ஓகே, நான் கண்ணை மூடி தூங்க போறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கணும். ஓகே கேப்டன், நான் தூங்குறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். என்ன இது? இந்த ராத்திரியில பயங்கரமான சத்தம் வருது. இது ரொம்ப மோசமான சத்தம். அது பக்கத்துல வந்துருச்சு. டைனோசர் நினைக்கிற. ஏய் மிஸ்டர் ஜாக், என்ன பண்ற? எந்திரி. அட படுபாவி மகனே, நீ தான் அவ்வளவு நேரம் குரட்டை விட்டு இருந்தா. எந்திரா. சார், என்ன நீங்க தூங்க கூட எழுப்பினீங்க? ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாரு, நம்ம விடிய போகுது, நம்ம உடனே கிளம்பணும். வீரத்துக்கு என்ன சேவல் கூவலையே. சேவல் கூவனா தான் நம்ம எழுப்பணும். என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, சேவல் கூவட்டும். ஓகே, சேவல் கூப்பிடுச்சு, நம்ம உடனே கிளம்பலாம். இங்க பாரு, நம்ம இந்த காட்டுக்கு வந்ததுக்கு என்னத்துக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, என்னத்துக்குன்னு தெரியும். நம்ம அந்த குரங்கு கிட்ட இருந்து அந்த ஒரு மில்க் பாட்டில் ஒன்று இருக்குது, அதை நம்ம பறிக்க போறோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். இது எப்படி உனக்கு தெரியும்? இது ஆரம்பத்திலே சொல்லிட்டேங்க கேப்டன். ஓகே ஓகே, நம்ம உடனே கிளம்பலாம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அது என்ன துரத்திட்டு வருது. யாரு கேப்டன்? ரொம்ப பயங்கரமா சத்தம் போடுறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல, நம்ம அங்க யாருன்னு பார்க்கணும். என்ன காப்பாத்துங்க, அது என்ன துரத்துது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே, நீ மூச்சு வாக்காம நில்லு. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு மைக்கேல். மைக்கேலா பேசுற நீ? மைக்கேலா? ஓகே ஓகே. எது ஒண்ணு துரத்துது? டைனோசரா? இல்ல, அதை விட மோசமானது. அப்ப நான் அனகொண்ட பாம்பு துரத்துதா? இல்ல, இதுக்கு கால்கள் இருக்கு. அப்ப குரக்க பத்தி சொல்றியா? இல்ல, இது ரொம்ப மோசமான இருக்கும். இங்க பாரு, நீ ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குற. என்ன விஷயம்னு யாரை துரத்துனாலும் உடனே சொல்லணும். சொல்லிடுற. என்னோட வீட்டு ஓனர் துரத்துறாரு. 6 மாசமா வாடகை தரல. அது மட்டும் இல்லாம என் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. 6 மாசமா நான் கரண்ட் பில்லே கட்டினது இல்லைன்னா பாருங்களேன். என்னை துரத்துறாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க எப்படியாவது என்னை காப்பாற்றணும். இத மாதிரி கேவல கட்ட கேஸுக்கு தான் நம்ம வந்து இருக்கு. ஓகே, நம்ம இங்க கிளம்பலாம். எல்லாரும் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் அந்த காக்கா மாண்டிய? நான் இந்த காட்டில் வசிக்கிறேன். சுமார் 2000 வருஷமா இங்க வசிச்சுக்கு இருக்கேன். எப்படி புழுவுறான் பாத்தீங்களா கேப்டன்? 60 வயசுக்கு மேல ஒரு மனுஷன் இருக்கிறதே பெரிய விஷயம். 2000 வருஷம் ரொம்ப தப்பா பேசுறான். நீ போய் சொல்லாத. இல்ல, நீங்க என்ன நம்பியே ஆகணும். 2000 வருஷமா நான் இந்த காட்டுல தான் வாழ்றேன். அப்படி இந்த காட்டுல என்ன செய்றீங்க? நான் நிறைய வேலைகள்லாம் செய்யறேன். உதாரணமா சொல்லணும்னா, கேப்டன் கதை கேட்க டைம் இல்ல, நம்ம உடனே கிளம்பணும். ஓகே ஓகே, நம்ம உடனே கிளம்பலாம். மிஸ்டர் காக்கா மாண்டேர், என்கிட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஹெல்ப்? தாராளமா சொல்லுங்க. என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு நாள் ஹெலிகாப்டர் 50 பர்சூட் எதிர்பார்க்கணும். கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? அப்பயே பெரிய மனுஷன் மாதிரி கேட்கிறேன். நாங்க ஒரு குரங்க தேடி வந்திருக்கோம். என்னது குரங்கா? எந்த குரங்கு கேட்குறீங்க? நாங்க கிங்கோங்க தான் தேடி வந்திருக்கோம். ஆமா, அது ரொம்ப மோசமான குரங்கு. அந்த குரங்கை நான் இப்போ உடனே பார்த்துக்கணும். சரி வாங்க காட்டுறேன். அதான் அந்த தான் நிக்குது அந்த குரங்கு. அந்த குரங்கு கிட்ட இருந்து உங்களால முடிஞ்சதுன்னா அந்த பால் போத்தலை வாங்கிட்டு போங்க. என்னன்னா 2000 வருஷமா அந்த பால் போத்தலை தான் ட்ரை பண்ணிக்கிறேன், அது தரவே மாட்டேங்குது. ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன். இங்க பாரு குரங்கு. அடாவடி குரங்கு, அடிபடாவ கிறக்க மாட்டியா? நீ ரொம்ப மோசமான வேலை செய்யற. எங்க வீட்டு பண்ணையாரோட முக்கியமான அந்த 3வது பேரனோட பால் போத்தலை நீ வச்சிருக்க. நீ உடனே அதை கொடுக்கணும். இப்ப கொடுக்க போறியா இல்லையா?
கேப்டன் கேப்டன் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லு. அது குரங்கா இல்லை மனுஷனா? இல்லை உங்களை மாதிரியே இருக்கு. மொக்க கவனி பண்ணாமல் மூடிட்டுரு. சரி, வேட்டைக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் தயார்பட சொல்லிட்டு தயார் பண்ணிட்டு. ஆமாம், நான் தயார் பண்ணிக்க இருக்கிறேன். ஓகே, அந்த AK-47 கேட்டு அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வசதி இல்லை. என் கையில் கல் தான் இருக்கு. ஓகே, நீ அதை மாறி வீசிடு. ஓகே. ஐயோ கேப்டன், ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு. உன்னோட ஐஃபோனை கொடு, நான் மாறி வீசுறேன். ஐயோ கேக் பிடிச்சிச்சு, என்னோட ஃபோன் போயிடுச்சு. அங்கே பாரு, அது போத்தலில் கீழே போட்டுடுச்சு. ஐயோ கேப்டன், போத்தல் வந்துருச்சு, ஆனால் ஃபோன் போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம பார்ட் 4ல பார்த்துக்கலாம். வரட்டுமா? வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. ஸோ இன்றைய தினம் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம். ஏன்னா இன்றைக்கி 2 கிஃப்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒன்று 5000 ருபீஸ்க்கான செக், இன்னொன்று ஒரு கிஃப்ட் ஆம்பு. ஸோ இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் வந்து மேடைக்கு வந்தே ஆகும். இன்னைக்கு போன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, ஒன்று கொண்டு நிகர் இல்லை. இருந்தாலும் கூட அதில் அலசி ஆளாய்ந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு நேச்சுரலாக அந்த ஒரு சார் பொம்பளையால் படுறது, பொம்பளை சண்டைக்கு போகக்கூடாது, சார்த்த கிழிஞ்சு அடிப்பட்ட அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். நான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போகும்போதே சொன்னேன், நல்லா சார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். Because 2 girls coming to perform in front of him. Isn't that the reason? Yeah. No. Oh, so what do you give the World Cup winning match? I know something wrong somewhere. சிங்கம் மாதிரின்னு சொன்னேன். என்ன சண்டை போடு. டேய், குண்ட காத்திருக்கா என்ன சொல்ல போறதுக்கு? நான் வரேன். என்ன குண்ட காத்திருக்கா போடு. ஸோ இன்னைக்கு கொலா சண்டை போட்டு வின் பண்ண நம்ம சிதிக்கு, வின் பண்ணல தோத்த நம்ம சிதிக்கு வந்து ராஜன் ரெஃப் ஸ்கூல் வழங்கும் சூப்பரான 5000 ருபீஸ்க்கான செக். வந்து செம்மையா அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அதனால தான் இந்த 5000 ருபீஸ் அவர் கையில் வாங்கின அடிக்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. ஸோ இன்றைய தினக்கான மற்ற வின்னர் யாரு என்றதை வந்து நம்ம நிலுக்ஷி மேம் கிட்ட கேட்கலாம். இன்றைய தினம் வந்து அடுத்த வினர்ஸ் வந்து ஹகோரிஸ். தும் டும் டிகானா ஜி நிம்டா தோஸ்ரா. அதுக்கே என்ன வார்த்தை சர்ச் பண்ணுறீங்க? நிம்டா தோஸ்ராஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage. ஸோ இன்னைக்கு வந்து பம்பலப்பட்டி மற்றும் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற கிஃப்ட் ஹேம்பரை வின் பண்ணுறது நம்ம அஹோரிஸ். இந்த லீடர்ஷிப் ஆஃப் திஸ் கிரேட் டிரெக்டர் K. ரவிக்குமார் அண்ட் டீம். எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வயிறு குலுங்க சிரிச்சிருப்பீங்க. அண்ட் நிறைய நீங்கள் யோசிக்கக்கூடிய மாதிரியான கன்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இருக்குது. என்றைக்குமே வித்தியாசமான ஒரு ஜந்துவாக வந்து எங்களுடைய யஷோ எப்போவுமே இருப்பார். அண்ட் மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் வித்தியாசமான நிறைய நகைச்சுவைகளை எடுத்துகிட்டு நாங்கள் உங்கள் வீடு தேடி நாங்கள் வருவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் யஷோ அண்ட் தனு. இந்த பே மியூசிக் போட்டாங்க. தனு மியூசிக் யார் போட்டா? ஓகே, லெட்ஸ் கோ. கம் யா.